ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஈஸியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பர் அண்ட் சாஃப்ட்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். அரிசி மாவு, சர்க்கரை அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு 1/2 மூடி, ஒரு 3 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த கப்ல நம்ம அளக்குறோமோ, அதே கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 கப்புக்கு வந்து சுகர் எடுத்துக்கங்க. நார்மல் சுகர் எடுத்துக்கங்க. அப்பதான் வந்து கொழுக்கட்டை வந்து சூப்பரா வரும். இது ஒரு டிஃபரெண்ட் டைப்பான கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வந்து நல்லா துருவிக்கிங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா வந்து நர நரன்னு அரைச்சு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மாவை வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். மாவு வந்து அந்த ஸ்மெல் போற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வறுத்துக்கணும். எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 1 கப் தண்ணியை வந்துட்டு வானல்ல ஊத்திட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வச்சிருக்கிற சுகர் எடுத்து அதுல போட்டு சுகர் கரையணும். இது எதுவும் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சுகர் கரைஞ்ச உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவு எடுத்து இதுல கொட்டி நம்ம கிண்ட வேண்டியதான். மீன்வேல் வந்துட்டு நான் வந்துட்டு ஏலக்காவை தட்டி எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்ததுனால நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற மாவை வந்துட்டு சர்க்கரை அண்ட் தென் ஏலக்காய் போட்டிருக்கோம். அண்ட் தென் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு தண்ணியில. இப்போ வந்துட்டு இந்த மாவை கொட்டி நல்லா வந்து கை விடாம கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க நார்மல் எண்ணெய் கூட நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பிடிச்சி பாருங்க, இந்த மாதிரி பிடிக்க வரும். ஸோ அதே மாதிரி வந்து இட்லி தட்டில் வந்துட்டு நீங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்துட்டு நீங்க உருண்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்க கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே எம்மியா இருக்கும். ஈவினிங்ல பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இனிப்பா இருக்கும் பசங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ பசங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எங்க வீட்டில் எங்க குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யூஸ்வலா வந்து நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம்லாம் சேர்த்து பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ரொம்ப வந்து கொழுக்கட்டை சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக மட்டும் ஈவினிங் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் செஞ்சு அசத்தி பாருங்க. ஸோ இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில சந்திக்கிறேன். பாய்.